தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னா பாரதி. பொதுவாகவே இறைவன் யாரை நேசிப்பான் தெரியுமா? எந்நேரமும் அவனை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கவனை நேசிப்பானா? கிடையாது. எந்நேரமும் அவனை பத்தியே தொழுது தொழுது அவனை பார்த்து அவன்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறவனை இறைவன் நேசிப்பானா? கிடையாது. இறைவன் யாரை தெரியுமா நேசிப்பான்? யாராவது ஒரு மன கஷ்டத்துல இருக்கும்போது பக்கத்துல உட்கார்ந்தவருக்கு ஆறுதல் கூடிய அந்த மனிதன் நேசிப்பான். யாராவது ஒரு ஆள் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த கையை நேசிப்பான். யாராவது ஒரு ஆள் பசியில வாடும் பொழுது அவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த மனிதனை தான் இறைவன் நேசிப்பான். இப்படி அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை மட்டும்தான் இந்த இறைவன் நேசிப்பான். நானும் அப்படிதான் பழக்கப்பட்டு வந்தேன். ஆனால் ஒரு சமீபத்துல ஒரு காணொளி ரொம்ப ரொம்ப மன வேதனையா இருந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் மலைமேல்குடி தாலுக்கால இருக்கக்கூடிய அம்மாப்பட்டினம் ஒரு மெஹராஜ் இரவுக்காக உணவு டோக்கன். முதல்ல இந்த டோக்கன் கொடுக்கறதுங்கிறது எல்லாருக்கும் உணவு கிடைக்க வேண்டுங்கிற ஒரு நல்ல விஷயத்துல கூட நீங்க பண்ணிருக்கலாம். சரி, ஒரு அம்மா ஒரு பசியில ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த ஜெராக்ஸ வாங்கிட்டு இது மாதிரி பண்ணாதீங்கன்னு நீங்க உணவு கொடுத்திருந்தீங்கன்னா உங்களை நான் பாராட்டலாம். அது ஒரு ஜெராக்ஸ் தானே, அதுக்கு உணவு இல்லைன்னு சொல்லி கூட நீங்க அனுப்பியிருக்கலாம். அதற்கே முதல்ல உங்களுக்கு உரிமை கிடையாது. உணவு கேட்டு வந்தவர்களுக்கு உணவு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன வருது? அதை விட்டுட்டு அவ்வளவு ஆண்கள் சேர்ந்து அந்த ஒரு பெண்மணியை தாக்கியது மிக 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 வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த காணொலியை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நிஜமாவே அது ஒரு பெரிய கோபத்தை எனக்கு உண்டாக்குச்சு. புர்கா மேல கை வைப்பதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? பெண்கள் மீது கை வைப்பதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? அந்த ஜமாத்தார்கள் இதற்கு சரியான பதில் கொடுக்கணும். மற்ற ஜமாத்தார்கள் இதை கண்டிக்கணும். இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது எல்லா இடத்துலயும் அது ரொம்ப சாதாரணமா போயிடும். இதையாமா நீ கேட்கிறான்னு 4 பேர் கேட்டு வந்தா அவர்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்கும் எனக்கு நிறைய கேள்வி இருக்கு. நியாயத்தை யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். இது எங்கு நடந்திருந்தாலும் கேட்டிருப்பேன். ஒரு உணவுக்காக ஈகை குணம் உள்ளவர்கள் தானே நீங்க. ரமலான் மாதம் வரப்போகுது. அடுத்தவர்களுடைய பசியை என்னன்னு தெரிவதற்காகவே நோன்பு இருந்து அடுத்தவர்களுக்கு பசி வந்தா என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பசியே யாருக்கும் வரக்கூடாதுன்னு 30 நாள்ல எத்தனை தான தர்மங்கள் பண்ணக்கூடிய ஜமாத்தார்களையும் இஸ்லாமியர்களையும் கண்கூட பார்த்திருக்கோம். நாங்களும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு உணவு இல்லைன்னா கூட நாம சாப்பிடுற உணவு நமக்கு செரிக்காதுன்னு எங்க வீட்டுல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என் அம்மா அதிகமா சொல்லுவாங்க, அடுத்தவர்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும், அடுத்தவர்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும். குழந்தைங்களுக்கு கூட ஷேரிங்னா என்னன்னு சொல்லி கொடுக்கறோமே. அப்பேற்பட்ட நம்ம இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்ப 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 வருத்தமா இருக்கு. ஜமாத்தார்கள், குறிப்பாக அம்மாப்பட்டினம் ஜமாத்தார்கள் இதற்கு முழு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்போடு போயிடக்கூடாது. அந்த அம்மாவுக்கு நீங்க ஏதாவது ஒரு உதவி செய்யணும். பெண்கள் மீது கை வைப்பது வன்மையாக கண்டிக்கப்பட்டது. முக்கியமான விஷயம், புர்கா மேல கை வச்சது இன்னும் கூடுதல் வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்ல, அம்மாப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் இதை முழுமையா கண்டிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.